வணக்கம் சார். வணக்கம் சைமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சைமன். 2-3 நாள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டீங்க. விடாமுயற்சி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதும் எல்லாம் உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். ஆமாம் சைமன், திடீர்னு ஐயப்பனை பார்க்கறதுக்கு சபரிமலை ஏறிட்டேன். சூப்பர் சார். சிக்னலில் பயங்கரமான கூட்டம் வேற, கச்சமான தென்காசி வழியாக போயிட்டு சூப்பர் போனதில் ஒரு ட்ரிப்பு போட்டு வந்து. ஆமாம், டக்குன்னு கிளம்பும் போது தான் எல்லா அப்டேட்டும் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், நான் பேசி இந்த வீடியோவில் கீழெல்லாம் வந்து எங்கள் தலை 3 நாள் ஆளாக்கெல்லாம் கேட்டுருந்தாங்க. அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி, அவங்களுடைய அன்புக்கு. ஆமாம், விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெய்லர். வந்து நான் மிகைப்படுத்தியோ அல்லது இதுக்காக சொல்ல வந்து அந்த ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம்னா, ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணுறதுல மகிழ் திருமணி மாதிரி ஒருத்தர் நான் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்குது. அப்புறமா வந்து பொங்கலுக்கு வர வேண்டியது, தலை பொங்கல் அப்படி கொண்டாட வேண்டியது, தலை பொங்கல் இல்லை அப்படின்னு கார் ரேஸில் அடித்து அஜித் தூக்கி விட்டு இதுதாங்க உங்களுக்கான தலை பொங்கல்ன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு. ஆனால் திடுதுப்புன்னு இந்த விடாமுயற்சியோட இந்த ட்ரெய்லர் வந்து லேட்டாக பார்த்துருந்தாலும் ஒரு லேட்டஸ்ட்டான ட்ரெய்லராக இருந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்து மேலே நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்த விமர்சனங்கள். இது பிரேக் டவுன் படத்தோடைய அப்பட்டமான காப்பி. பிரேக் டவுன் படத்தை வந்து தழுவி எடுத்திருக்காங்க. பிரேக் டவுன் படத்துக்கு வந்து அவங்க கேட்ட ஒரு 150 கோடி தர முடியாதனால தான் அவங்க வந்து இதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி விமர்சனம் இருந்தது. இப்போ ஏதோ 11 கோடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. இது வேறவா? இப்போவா? எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சமயம் ஏமாத்துறாங்களான்னு தெரியல. நீங்கள் கவனிச்சிங்களா? இது பிரேக் டவுன் படத்துடைய கதை மாதிரியே எனக்கு தெரியல. அந்த மாதிரியே தெரியல. இது வேற ஏதோ ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது சார். நம்மளால கதையை கெஸ் பண்ண முடியல. அதுதான் பெரிய ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து நம்ம கதையை வந்து இதுதான் கதை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேம் சேஞ்சர்னு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லரை வச்சு எல்லாரும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க. ஆனால் இதுலேருந்து எதுவும் அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியல. கேம் சேஞ்சரில் வந்து ட்ரெய்லரே வர வேண்டியதில்லை, ஒரு கிளிம்ஸ் வந்திருந்தாலே போதும். இதுதாங்க அப்படின்னு இருந்தால் எல்லாருமே போட்டு ஆமாம் இதுதான் கதன் முடிவுக்கு வந்திருப்பாங்க ஆரம்பத்தில் இருந்து. ஆனால் இதில் பெரிய சாமர்த்தியமான ஒரு விஷயம், அதை தான் சொல்கிறேன் நான். வந்து ஒரு இயக்குனருக்கான ஒரு சாமர்த்தியம்னு வாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ட்ரெய்லர் வெளியிடுவாங்க. ட்ரெய்லர் வெளியிடுறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஓரளவுக்கு இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% இதாங்க கதன் முடிவு பண்ணிடலாம். அதுவும் இந்த மாதிரி மாஸ் ஹீரோக்களுடைய படம் ட்ரெய்லர் எப்போ வரும்னு அவளோட வெளிப்படுத்துகிற காரணம் என்னென்னா, எப்போ எது கதை நீங்கள் சொல்லுங்கள், அந்த கதையை பார்க்குறோம் நாங்கள், அந்த கதையை என்னன்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம், அந்த கதையை நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரேக் டவுனுடைய கதை நமக்கு ஆல்ரெடி பேசியாச்சு. வந்து ஒரு மனைவியும் கணவனும் கிளம்பி போகிறாங்க, ஒரு நாட்டில் மனைவி கடத்தப்படுறாங்க, அந்த மனைவி தேடிக்கிட்டு இருக்கு. அவள் தான் ஒன்லைன். வந்து இதில் அப்படி கிடையாது. வந்து ஏதோ ஒரு சண்டையில் ஆரம்பிக்கிற ஒரு கணவன் மனைவி ஒரு உரையாடல் மாதிரி தொடங்கி அதன் பிறகு வேறு விதமாக அது போய்கிட்டே இருக்குது. உள்ளே வந்து அர்ஜுன் கேரக்டர் வருது. அப்புறமா வந்து ரெஜினா வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு டைலாக் பேசுகிறாங்க. இதில் யார் வில்லன் யார் வில்லி இந்த மாதிரியான ஒரு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. திடீர்னு ஒரு நண்பர் கமெண்ட்ஸில் போட்டிருக்காப்புல வந்து ஏங்க அஜித் தாங்க வில்லன்ற மாதிரி அப்புறம் ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த பேசும் பொருளாக மாற்றுறாங்க இல்லைங்களா. ட்ரெய்லர் ஒரு பக்கம் பிரமாதமாக கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா, அந்த இன்ட்ரோ மாஸ் இன்ட்ரோலாம் எதுவும் இல்லாமல், பில்டப்லாம் இல்லாமல், கேஷுவலாக ஒரு கார்லேருந்து அப்படி உட்காந்துக்கிட்டு ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் தொடங்குது பாருங்கள். இதுக்கே வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து இப்போ எல்லா ஹீரோக்களும் மாஸ் ஹீரோக்களும் மாறிட்டாங்க. முன்னே தான் வந்து ஓப்பனிங் சாங்கு, பஞ்சு டைலாக்கு, ஆச்சா பச்சானில் இயல்பாக அது பாட்டு கதை போய்கிட்டே இருக்குது. அது காரணம் என்னென்னா, நீங்கள் கண்டென்ட்டை கரெக்டாக கொடுங்க. அது யார் நடிச்சிருந்தாலும் சரி, நான் கொண்டாடுறதுக்கு நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி ரசிகர்களுடைய மனநிலையே மாறிடுச்சு. 2-3 டைலாக் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். அதில் குறிப்பாக அஜித் சாரோட டைலாக் பார்த்தோம்னா, ஒரு ரேடியோ கெட்டு போச்சுன்னா நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம் அப்படின்றது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அவர் சொல்கிற மாதிரியே தான் இருந்தது. பிரமாதமான ஒரு விஷயம் தாங்க இது. ஏதாவது இதுவாக சொல்லிட்டோம்னா, நாம சொல்லிட்டோம்னா பூமர்னுவாங்க, அப்புறம் கின்ஸ் பண்ணுறீங்கன்னுவாங்க, என்னோட சொல்லுவாங்க. உண்மை அதுதான். வந்து நீங்கள் அந்த காலகட்டங்களில் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்போ முடி வெட்டுறதுக்கு அப்பாக்கள்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க தெரியுங்களா. நல்ல ஒட்டை வெட்டி விடுங்கன்னு சைக்கை கட்டுவாங்க. வந்து அதே போல் வந்து டெய்லர்கிட்ட வந்து ட்ரெஸ் தைக்கும் போது நல்ல தொலைன்னு தைச்சி விடுங்கன்னுவாங்க. இதெல்லாம் காலம்லாம் மாறிப்போச்சு. அதுதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எங்கள் அப்பா வந்து ரேடியோ, ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ ஒன்று வச்சுருந்தார். அதில் வந்து அதுக்கு ஒரு 4 பேட்டரி போடணும், செல்லு. அது தீர்ந்து போட்டோன்னு அந்த இது சவுண்டு கம்மியாகிடும், இல்லை விட்டு விட்டு கேட்கும். அதை கொண்டு போய் வெயிலில் காய வைப்பாங்க. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தான் பிரமாதமான ஒரு டைலாக்ல அஜித் சொல்லியிருக்காரு. சூப்பரான ஒரு டைலாக். வந்து கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுற ஒரு மனநிலையே இல்லை. வந்து தூக்கி போயிட்டு இது வந்து ரேடியோவுக்கோ வாட்சுக்கோ எதுக்குமே சொன்னதில்லை. வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்த ஒரு ட்ரெய்லரில் ஒரு டைலாக்ல பிரமாதமாக சொல்லு. இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து ஒரு அவசரம், ஒரு பதபதைப்பு, எதை நோக்கி ஓடுறீங்க, எதை நோக்கி அவசரப்படுறீங்க, எதை நோக்கி இது பண்ணுறீங்கன்ற ஒரே ஒரு அற்புதமான டைலாக்ல இந்த ஒட்டுமொத்த ட்ரெய்லரையும் பிடிச்ச. அதுதான் நான் சொன்னது. வந்து பிடித்தமான டைலாக், பிடித்தமான ட்ரெய்லர்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஆரம்பிக்குது, ஆனால் கடைசியில் ஒரு 40-50 செகண்ட்ஸ் வந்து பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க.
ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக மகிழ் திருமேனி படங்களில் பெரிய ஆக்ஷன் இருக்குன்னு, அதை பெரிய ஆக்ஷன்னா என்னென்னா தொடர்ச்சியாக கட்ட ஆக்ஷனில் சுட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அது மாதிரிலாம் இருக்காது. ஒரு கதை, அந்த கதையோட்டத்துடன் கூடிய ஒரு ஆக்ஷன் பர்சன், அதை தாண்டி ஒரு சென்டிமெண்ட்டு, எமோஷ்னலு, இதை தாண்டி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது வந்து மகிழுக்கு வந்து ஒரு கைவந்த கலை வந்து. இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரெய்லர் இப்படி தொடங்கி சொன்ன மாதிரி அதை வந்து அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு 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 அஜர்பைஜான் மாதிரியான ஒரு நாடு, அங்கே போகிறாங்க, அந்த ட்ரெயிலர்லேயே கூட உண்டு, அங்கே தான் போயிட்டு கேட்குறாரு வந்து இந்த நாட்டில் குற்றங்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூஸ்டு படங்கள்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், வாண்டட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னொரு டைலாக்கும் வருது, இதுதான் போலீஸே பிளான் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு. இது பொதுவாகவே உண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, வறுமையான நாடுகளில் வந்து குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அப்படிங்கிறது, அங்கே போக மாட்டாங்க அப்படின்னு. இந்த மூன்றாம் தரம் நாடுகளில் 2 கட்டான் மாதிரி இருக்கிற நாடுகளில் வந்து, ஏன்னா ஒன்றும் மிடிலும் இருக்காது, ரொம்ப ஏழ்மையாக இருக்காது, ரொம்ப இதுவாகவும் இருக்காது, ஏதோ ஒரு ஊழல் அங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரியான செய்திகள்லாம் உண்டு. இங்கே என்ன ஆகிடும்னா எவன் கிடைக்கிறான்னு அடித்து பிடுங்குன்ற மாதிரியான ஒரு விஷயம், ஊழல் ரொம்ப, நான் வந்து உலகம் பூரா இருக்கிற இந்த மூன்றாம் தர நாடுகளில் வந்து பெரும்பான்மை நாடுகள் மீதான குற்றச்சாட்டு இதுதான். அப்படி இருக்கும்பொழுது அங்கே நான் போலீஸே இது மாதிரி திட்டமிட்டு பண்ணுறாங்க, இது மாதிரி பணக்காரர்கள் யாராவது வந்தால் அவங்கள சிக்க வச்சு அவங்கள இது பண்ணி அவங்ககிட்ட பணம் பறிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட இதில் கன்வே பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இதுதான் கதைன்னு நீங்கள் கொண்டு போக முடியாத அளவுக்கு அந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கிறது தான் பெரிய விஷயம். அது ரிலீஸ் டேட் வந்து February 6th வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அது வந்து ரொம்ப நார்மலான ஒரு டேட்டாக இருக்கே சார். கொஞ்சம் ஏதாவது வெயிட் பண்ணி இந்த January 26th கூட 26th சண்டே வந்துடுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் லாங் ஹாலிடேஸ் இருக்கிற டைமில் ரிலீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகும். இந்த ரிலீஸே பெரும்பாடு பட்டிருக்காங்க உண்மையிலே. நம்ம விசாரித்தபோது பார்த்தீங்கன்னா அந்த படம் 2 வருஷமாக இருக்குது. கடன்லாம் அந்த படத்து மேலே ஏறி போச்சு. இந்தியன் 2 பண்ண சம்பவம் ஒரு பக்கம், இப்போ இந்தியன் 3 ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சங்கர்கிட்ட போய் அவங்க கேட்காத கெஞ்சாத குறையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் சங்கர் நல்ல மனசுலாம் பண்ணி இந்தியன் 3 கொடுத்து, ஏன்னா அவர் ஏதோ ஆட் பண்ணணும், சாங் சேர்க்கணும், இது பண்ணணும், டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிகிட்டு இருக்கார். முதலாளிகள் அவங்க தான். இப்படி இருக்கிற சமயத்தில் ஏன்னா குட் பேட் அக்லி வர வேண்டியது தான் இந்த டேட்டுக்கு. அஜித் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவங்க அப்படியே தள்ளி போயிட்டாங்க ஏப்ரல்னு. அதுவே ஒரு பெரிய விஷயம். அது பொங்கலுக்கு வர வேண்டிய ஒரு படம், அவங்களுக்கு என்ன ப்ரெஷரோ வந்து நம்ம ஒரு ஒரு கல்யாணம் நடத்துறது, ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம்னா, லைக்கா மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாசியரோடைய படத்தை அஜர்பைஜான் மாதிரி நாட்டில் அவங்க போட்ட ஒரு ஷெட்யூலை தாண்டி, அவங்க போட்ட ஒரு செலவை தாண்டி, அதில் ஏற்பட்ட சிரமங்கள்லாம் மீறி என்ன முடிச்சு வந்தாங்க. ஏங்க இந்த நாடு உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கூட நாமளே கூட பேசியிருக்கிறோம். வந்து ஏன் நீங்கள் ஒரு க்ரீன் மேட்டில் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தபோது, இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது ஓகே, இதை வந்து அஜித்தும் மகிழ் திருமேனியும் முடிவு செய்து தான் அந்த நாட்டை வந்து ஓகே பண்ணியிருக்கோம். முழு படமாக பார்க்கும்போது நமக்கு அதுக்கான காரணம் தெரியும் பொழுது. இப்போ ஏன்னா ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வச்சுருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அது எந்த ஒரு வியாபாரின்னு ஒருத்தங்க அந்த பொருளை ரெடி பண்ணி வச்சுருந்தா, வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா அவனுக்கு தான் நஷ்டம். வந்து அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் ரீதியாக சிரமம். அந்த சிரமத்தை தாண்டி ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பொங்கல் வெளியீடாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படம் வந்திருந்ததுன்னா இந்த 10 நாளுக்கு எந்த படமும் கிட்ட வந்திருக்க முடியாதுங்க. 12 வருஷம் காத்திருந்த மதகஜா ராஜாவாகட்டும், அதுவாகட்டும், இதுவாகட்டும், அதெல்லாம் தூக்கி வாரம் கட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்ட கேள்வியும் அருமையான ஒரு கேள்வி. February 6 வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாட்டமே கிடையாது. ஆனால் வேறு எதுவும் படங்கள் கிடையாது. உங்களுக்கு அடுத்து தள்ளி போனீங்கன்னா எக்ஸாம் ஆரம்பிச்சிடுவாங்க. மார்ச்லாம் போக முடியாது. ரைட்டு, எந்த அளவுக்கு படத்தை விடுறோமோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஒன்று. அந்த படம் உண்மையிலே தாறுமாறாக ஓடிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம்தான். நான் திரும்பவும் சொல்கிறது தான், நம்ம இது லைக்காக நமக்கு வேண்டப்பட்டவங்களும் எதுவும் ஒன்றும் கிடையாது. ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படங்களை எடுத்த ஒரு நிறுவனம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொடர்ச்சியாக படம் பண்ணணும். இன்றைக்கி பாரம்பரியமான பட நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் ஒன்றுமே இல்லாத போது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க பார்ப்பாங்க, கணக்கு பண்ணி பார்ப்பாங்க, சரி வரலையா கலப்பை வண்டியை கூடாரத்தை மாற்று வந்து நீங்கள் கிளம்பு போகலான்றவாங்க. அதனால் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கணும். இந்த மாதிரியான மாஸ் படங்கள்லாம் ஒரு வெற்றி படங்களாக மாறணும். எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அந்த டேட் வந்து February 6 இருந்தாலும் அந்த படத்தை கொண்டாடிடுவாங்க அஜித் ரசிகர்கள். அஜித் ரசிகர்களை தாண்டி அந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, ஃபேமிலி ஆடியன்ஸும் கொண்டாடிடுவாங்க. அஜித்குமார் ரேசிங் அவர் வந்து அவரோட கார் கம்பெனி 3rd ப்ரைஸ் வந்து வின் பண்ணாங்க. அதுலேயே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதில் வந்து பிஆர் பண்ணுறாங்க, அவங்க ஓவராலாக பார்க்கும்போது 26th பிளேஸு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ரேசிங்கில் அந்த கேட்டகரியில் 3rd ப்ரைஸ் வின் பண்ணதே பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த கேட்டகரியில் மட்டுமே 20 பேர் வந்து ரேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 3rd ப்ரைஸுன்றது நமக்கு பெரிய விஷயமாக தான் இருந்தது.
அடுத்து வந்து அவர் போர்ச்சுகலில் ஏதோ ஒரு ரேஸ் வந்து இருக்குது, அங்கே கிளம்புறாரு, இல்லை கிளம்பி போயிட்டாரு. அங்கே ரேஸ் ட்ராக்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது குட் பேட் அக்லி அடுத்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்து என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இவர் இந்த மாதிரி ரேஸாகவே போய்கிட்டு இருந்துருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது சார். உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, ஒரு மனிதனுக்கு பிடித்தமான வேலைங்களா, அது நீங்களாக இருக்கட்டும் நானாக கூட இருக்கட்டும், அந்த ஒரு பிடிச்சமான வேலை நமக்கு இதுவாகிடுச்சுன்னு வச்சுங்க, அது இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி போயிடும். அதுக்காக சினிமா பிடிக்கலன்னு கிடையாது அவருக்கு வந்து. அப்படி பிடிக்காமல் இருந்தால் அவர் வந்து விடாமுயற்சியோ குட் பேட் அக்லியோ நடிக்க வேண்டிய அவசியமும் ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் நடித்து நம்ம என்ன சம்பாதிக்கணுன்ற ஒரு மல்ல. இது தாண்டி தனக்கு வந்து ஒரு கனவாக இருந்த ஒரு விஷயம். ஒரு 54 வயசு, இவ்வளோ சிரமம். அவருடைய பேட்டி கூட நம்ம பேசியிருந்தோம். இவ்வளோ சிரமம் இருக்குது, உயிரை பணைய வச்சு இந்த ரேஸில் நீங்கள் கலந்துக்கணுமா, அந்த ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் மீன் வந்து பயமாகி போய் ஏங்க இருக்கிறது போதுங்க, உங்களை கொண்டாடுறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, நீங்கள் இதில் போய் தான் சிரமம் பண்ணமான்ற ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த ரேஸ் மேலே எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தா அந்த போர்ச்சுகலுக்கே கிளம்பி போயிட்டாருன்னு எனக்கு துபாயிலேருந்து வண்டி ஓட்டினே போயிட்டு இருப்பார் பொழுது வந்து கார் ஓட்டிக்கிட்டே வந்து. அதெல்லாம் மீறி கண்டிப்பாக படத்துலையும் நடிப்பார். அதுக்கு தான் ஒரு இன்டர்வியூலேயே கூட சொல்லியிருந்தார், அக்டோபர் வரைக்கும் எந்த படத்துலையும் நான் கமிட் ஆகலை விட்டாச்சு. இந்த 2 வருஷம் இந்த வருஷத்துக்கு 2 படங்கள் தமாக்கா தான் அவங்களுக்கு வந்து அஜித் ரசிகர்கள். ஒருவேளை அவர் கமிட் ஆகணும் அப்படின்னா மார்ச் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னார். மார்ச்சுக்கு அப்புறம் வந்து அந்த யூரோப்பு ஃபார்முலா ரேஸுக்கு வந்து ட்ரைனிங்க்கு மற்ற இதுக்கெல்லாம் கிளம்புகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் அஜித் நடிக்க போகிறார் அப்படின்றது எனக்குரிய அதை வந்து பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு. எனக்கு கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு ஒரு ஸ்டார் ஒன்று போடுவாங்க இல்லைங்களா, அதை சேஃப்டிக்காக இங்கே போட்டு வைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கும், வந்து என்ன வேணாலும் நடக்கும். மேபி 80% இதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு. அது ஒரு சிங்கிள் லைன் மட்டும் லோகேஷ் சொல்லி அதை ஓகே பண்ணதாக தகவல் இருக்கிறது. அந்த படம் ஒரு மாஸ் படமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு பக்கம் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பில் பயங்கர ப்ரெஷரில் ஒரு பக்கம் இருக்கார் வந்து. அதனால் சினிமாவை அவ்வளோ சீக்கிரம் அஜித் வந்து டக்குன்னு விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இதுக்குள்ளே வர்றதுக்கான இது இருக்குது. ஏன்னா அவர் எதில் சந்தோஷப்பட்டார்னு எனக்கு தோணுது அப்படின்னா, வெறும் சினிமாவை பார்த்து விசில் அடித்தவங்க தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளேயும் அவங்க வந்துட்டாங்க, இதுக்குள்ளேயும் வந்துட்டாங்க, இங்கேயும் வந்து கொண்டாடுறாங்க. இதுதான் எனக்கு தேவை, இதை விட எனக்கு இதுதான் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு பூரிப்பு இருக்குங்களே, அந்த அஜித்தை தான் பார்க்க முடியுது. அதுக்காக தொடர்ச்சியாக சினிமா விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நன்றி சார். வணக்கம்.